தந்தை பெரியாரோலே கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. கோயம்புத்தூரில் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சென்று அந்த நூலகத்தை எல்லாம் கண்டுகளித்து ஆய்வு செய்து அதற்கு பின்னால் கூட பேட்டி கொடுத்திருந்தார். நான் கூட பத்திரிகையில் நான் பார்த்தேன். நான் கேட்க விரும்புவது, இந்த 3 மாத காலமாகிறது கொள்கை தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆக இந்த நூலகம் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கிடப்பிலே கிடக்கிறது என்பதையும் நினைவூட்டி, அதோடு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவர்கள் கேரளாவில் ஆறுக்குட்டி என்ற ஒரு இடம் உண்டு. அது வைக்கத்திற்கு போராட்டத்திற்கு போன்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சிறை இருந்த இடம் அந்த ஆறுக்குட்டி என்பது. அந்த ஆறுக்குட்டியில அன்றைய முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் இடத்திலே கேட்டு அந்த ஆறுக்குட்டியில ஒரு நினைவு சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். நானே நேரடியாக சென்ற கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பார்த்தேன். அந்த 70 சென்ட் இடத்தை அவர்கள் தானமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். அதில் ஒரு சிறை அமைக்க வேண்டும் என்பதற்காக 3.9 கோடி பணம் எங்கள் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள். நானே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைத்து கொண்டு அடிகோல் விழாவுடன் நடத்தினோம். அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் இந்த 3 ஆண்டு காலம் என்னென்ன கிடப்பிலே போட்டு விட்டீர்கள். எனவே அதையும் இந்த நேரத்தில் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. என்று சொன்னால் தந்தை பெரியாரோலே கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னா அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர், என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம், திருவம்பூர், BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.